ஸ்காட்லாண்ட்ல எனக்கு எப்படி தீபாவளி போயிட்டுருக்கு, சுழியம் சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். நேத்தே ஃபேமிலியோட போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துட்டோம். நான் பெருசா பலகாரம் எதுவும் பண்ணல. ஊர்லேருந்து கொரியர் வந்திருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்றேன். ஈவினிங் வந்து ஃப்ரெண்டுங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனால அவங்க வீட்ல போயிட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி. இங்க தீபாவளி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லங்க. இப்ப என் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா வேலைக்கு போயிருக்காரு. லக்கிலி எனக்கும் என் பசங்களுக்கும் லீவு அப்படிங்கிறதாலே நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். இங்க முக்காவாசி பேர் பார்த்தோம் நம்ம ஆளுங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை இருக்கும். வேற வழியே இல்ல. இங்க பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் இல்ல. அதனால காலையிலேயே எழுந்து ஃபேமிலியோட வீடியோ கால் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து வெளிநாட்டுல தீபாவளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொண்டாடுறபடி இருக்கும். இன்னொன்னு பட்டாசுலாம் பார்த்தோம்னாலும், இங்க வந்து பெரிய அளவுல பட்டாசு விக்க மாட்டாங்க. ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விப்பாங்க. அதாவது பெரிய பட்டாசு இல்லாம சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா? இந்த நைட் வெடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அது சில பேர் வந்து சொந்த வீடா இருக்காங்க அப்படின்னா கார்டன்ல வச்சு வெடிக்கலாம். அ இல்லன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாரி டைமிங்ஸ்லாம் இருக்கு. அதனால நம்ம ஆளுங்க இங்க வந்து தீபாவளி வந்து வீட்லயே உட்காந்து இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸோட எங்கனாச்சும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படிதான் செலிப்ரேட் பண்றது. கொஞ்சம் கஷ்டம் தான் வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது. இருந்தாலும் நம்ப வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலியோட பேசி, அவங்களோட சந்தோஷத்த நம்ம சந்தோஷம் மாதிரி ஏத்துக்கிறது தான் ஒரு வழி. வேற வழி கிடையாது.